சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அமைய களம் காணப் போவதாகவும் உறுதியளித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் தென் சென்னை வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க முன்னாள் தலைவர் பொன்ராஜ், அரக்கோணம் அஇஅதிமுக முன்னாள் நகர பொருளாளர் முரளிதரன், வேதாரண்யம் கழக நிர்வாகி மாரியப்பன், அஇஅதிமுகவைச் சேர்ந்த தென்சென்னை இலக்கிய அணி முன்னாள் இணை செயலாளர் மோகன், அஇஅதிமுகவைச் சேர்ந்த யமுனாதேவி ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்த காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சசி, அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றிய செயலாளர் மருது பாண்டியர், உத்திரமேரூர் நகர செயலாளர் குலசேகரன் ஆகியோரும், அமமுகவைச் சேர்ந்த திண்டுக்கல் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் மருது, செங்கல்பட்டு மாவட்டம் அம்மா பேரவை துணைத் தலைவர் முகமது சுல்தான், வடசென்னை பகுதி செயலாளர் செல்வராஜ் ஆகியோரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். முதுகுளத்தூர் பகுதியைச் சேர்ந்த திமுக மாவட்ட விவசாய அணி முன்னாள் துணை அமைப்பாளர் திருமூர்த்தி புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்து கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்ட தலைவர் வினோத் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று களம் காணப் போவதாக உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.